ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் எடிட்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் யூடியூப் சேனல் நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது ஒரு நபர் கேட்டிருந்தாரு. நான் பார்த்து இது ஒரு எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு அனுப்பிச்சுட்டாரு. நான் பார்த்தா அவங்களுக்கு எடிட் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். இதே மாதிரி பார்த்தா எடிட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் எடிட் பண்ண அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க, அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கலாம். இந்த ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணுறது ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தாலும் உங்களுக்கு கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது தெரியல அப்படின்னா மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தா மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்த்தா உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? மறக்காம இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் எப்படி ஆகும் பண்ணுறக்கலாம். அதுக்கு வந்து பிக்சர் அப்ளிகேஷன் அப்படி இந்த பிக்சர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம் பகிர் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் மறக்காம இந்த பிக்சர் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்றது காரணமா உங்களுடைய பிளேஸ் அது உங்களுடைய பிக்சர் ஆப் பார்த்தோம். நீங்கள் பார்த்தா பிக்சர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா எடிட் பண்ணுறதுனா மேலே எடிட்டிய ஃபோட்டோ வந்து இருக்கும். அந்த இடத்துல எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்றத பார்த்தா நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒயிட் கலர் பார்த்தா பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணலாம். மேலே பார்த்தா ஒயிட் கலர் இருக்கும். ஒயிட் கலர் மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அந்த மாதிரி பார்த்தா ஒயிட் கலர் பார்த்தா ஒரு இமேஜ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தா டூல்ஸ் இருக்கும். டூல்ஸ் அப்படி கிளிக் பண்ணி கிராப் அப்படின்னு கிளிக் பண்ணி போர்ட்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த போர்ட்ரேட் அப்படின்ற கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நான் பார்த்தா போர்ட்ரேட் அதை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது நார்மலாக வேணுமோ நார்மலாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ ஆட் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஓகேங்களா ஆட் ஏ ஃபோட்டோ ஒன்று இருக்கும். ஓகே ஆட் ஏ ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் ஆட் ஏ ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்துங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா இந்த உங்களுக்கு எந்த யாரை செக் பண்ணி எடிட் பண்ண போகலாம் அவங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்க. நான் பார்த்தோன்னா என்னோடய இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். என்னோட ஃப்ரெண்டோட இமேஜ் ஆட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஆட் கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இமேஜை பார்த்தா ஃபுல் ஜூமிங் பண்ணிங்க. ஓகேங்களா? எப்படி ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாமல் கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜ் பார்த்தா ஃபுல் ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இமேஜ் தான் கரெக்டாக வந்து வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டு மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இதே ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ சென்ட் பண்ணிட்டு இந்த எடிட் பண்ணிட்டாங்க ப்ரோ நான் சென்ட் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பிஎன்ஜி இருக்கும். அந்த பிஎன்ஜி பார்த்தா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்குது. டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் பார்த்தா கொடுத்துருவாங்க. இந்த லிங்க் பார்த்தா கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ பார்த்தா கொடுத்துருவாங்க. அந்த ஃபோட்டோ மட்டும் டவுன்லோட் பண்ணி அப்படியே பார்த்தோன்னா வீடியோ இம்போர்ட் பண்ணணும். அதே ஆடியோ ஃபோட்டோ கொடுத்து பார்த்தோன்னா இந்த இங்கு அந்த இது மட்டும் டேப்லெட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிங்க. ஆகலாம் நான் எப்படி ஆட் பண்ண பார்த்து கரெக்டாக அதேமாதிரி ஆட் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தா அவங்க அதாவது யோசிக்கிற மாதிரி அதாவது திங்க் பண்ணுற மாதிரி பார்த்தோன்னா கரெக்டாக அவங்க தலைக்கு மேலே உங்கள் ஃபோட்டோக்கு தலைக்கு மேலே கரெக்டாக வச்சுட்டு ரிமூவ் பேஜி கொடுத்து பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணிக்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஒரு ஃபோட்டோவை கரெக்டாக யாரை வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண வரலாம் அவங்களோட ஃபோட்டோ பார்த்தா மேலே அந்த இங்கு பல கரெக்டாக வச்சுங்க. வச்சுட்டு பார்த்தோன்னா கரெக்டாக ஜூம் பண்ணிங்களா உங்கள் 2 ஃபிங்கர் வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்களா கரெக்டாக அந்த தலைமைப்படாமல் அதாவது உங்கள் ஹெட்டுக்கு படாமல் கரெக்டாக அந்த இன்னொரு இமேஜ் டச் பண்ணாமல் கரெக்டாக வச்சுக்கோங்களா. ஜஸ்ட் நான் அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்கள். இதே மாதிரி பார்த்தா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் இமேஜ் பார்த்தா ஃபுல் ஸ்க்ரீனில் எழுத்துங்க. ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லைக் பண்ணாதுங்க ஒரு சின்ன ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு பார்த்தா அடுத்தடுத்து பார்த்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். நீங்களும் பார்த்தா இந்த மாதிரி நிறைய புதுசாக பார்த்தா வீடியோ ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி போட போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு பார்த்தா இமேஜ் பார்த்தா ஃபுல்லாக வச்சுட்டு அந்த ஆப்ஷன் வச்சு பேக்ரவுண்டு பார்த்தா இது பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக நான் இப்போ எப்படி எரேஸ் பண்ணுறோம் அதேமாதிரி பார்த்தா கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு கரெக்டாக அந்த நான் எப்படி எரேஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தா கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்குலாம் பக்காவாக எரேஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக அந்த சைஸுக்கு பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு 2 ஃபிங்கர் வச்சு அந்த இமேஜ் மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்தா வச்சுக்கலாம். நான் டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா அப்படி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி திருப்பி வச்சுக்கலாம் அப்படின்னு நவுத்தி வச்சுக்கலாம். அப்படியே உங்களுக்கு எந்த மாதிரி எந்த டிசைனில் எப்படி பார்க்குற மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்தோன்னா ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஆட் பண்ணி நான் எப்படி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு பார்த்தா லைட்டாக இது சைடாக இருக்க மாதிரி வெயிட் பண்ணுங்கள். பார்த்தோன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு அதுதான் லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு வச்சுட்டு ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணாதுக்கலாம் எப்படின்னா இருக்கலாம். உங்களுடைய திங்க் பண்ணா நீங்கள் எப்படி இருக்கணுமோ நான் இப்போ தான் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதே மாதிரி பார்த்தோன்னா எடிட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஜஸ்ட்டு பார்த்தோன்னா வச்சுட்டு பார்த்தோன்னா இப்போது கரெக்டாக வச்சுட்டேன். ஓகே எரேஸ் பண்ணி முடிச்சுட்டேன். கரெக்டாக ஃபிக்ஸாக பார்த்தா வச்சுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு சேச்சுரேஷன் இருந்தால் கரெக்டாக வச்சுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா? பார்த்தா ஃபிக்ஸாக பார்த்தா பக்காவாக வர வச்சு முடிச்சிட்டேன். இதே மாதிரி பார்த்தா நீங்களும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு பார்த்தா ஆடே ஃபோட்டோ இருக்கும். அந்த ஆடே ஃபோட்டோ அப்படின்றத கொடுத்தீங்க. அது இந்த மாதிரி பார்த்தா ஒரு ஏரோ இமேஜ் இருக்கும். அந்த ஏரோ இமேஜ் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் ஜாயின் பண்ணி இந்த ஏரோ இமேஜ் பார்த்தா டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே இப்போ என்ன பண்ணுறது கரெக்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். கீழே இருந்து பார்த்தா மேலே 5 ஏரோ காட்டுற மாதிரி நான் பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி கீழே இருந்து பார்த்தா மேலே போகிற மாதிரி பார்த்தா வச்சுங்க. வச்சுட்டு பார்த்தோன்னா
இப்போ நீங்கள் ஆட் பண்ணி அதை எடிட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்களா, அதே ஃபோட்டோ தான் ரிட்டர்ன் கிளிக் பண்ணிங்க. அதே ஃபோட்டோ திருப்பி கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துங்க. ஆட் கொடுத்து பார்த்தா திருப்பி அந்த இமேஜ் பார்த்தா கரெக்டாக ஃபஸ்ட்டு ஜூம் பண்ண வரும், ரெண்டாவது ஒன் டைம் பார்த்தா இன்னொரு டைம் ஜூம் பண்ணுற வரைக்கும் கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்கும். பேக்ரவுண்ட் பார்த்தா ரூம் பண்ணிங்க. அதில் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். அந்த ஏரோ பார்த்தா கீழே இருந்து கரெக்டாக மேலே அவங்க ஹெட்டுக்கு பார்த்தா அந்த பர்சனை கட்டுற மாதிரி பார்த்தா கரெக்டாக செட் ஆகிடும். செட் ஆகி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே ஒரு சாங் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சாங் பார்த்தா உங்கள்கிட்ட ஸ்பாட்டிஃபை இருந்துச்சுன்னா ஓகே, ஸ்பாட்டிஃபைல போய்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அந்த எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இமேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த இமேஜ் பார்த்தா கரெக்டாக பார்த்தா சைஸ் பார்த்தா க்ராப் பண்ணிங்க. க்ராப் பண்ணிட்டு மேலே மேட்டிக்காக ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் ஜூம் பண்ணி கரெக்டாக கரெக்டாக அந்த ஏரோ பட்லேருந்து அங்கேருந்து கரெக்டாக அந்த எடுத்துக்கு போகிற மாதிரி இருக்கலாம், ஏரோ பட்லேருந்து போகிற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி பார்த்தா கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும் மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்து மேலே போய்டும். ஜஸ்ட் முடிச்சு அவ்வளோ சிம்பிள் மெத்தட் வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷனுக்கு மேலே கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலோட கேலரி இப்போ தான் சேவ் ஆகிடும். இந்த ஃபோட்டோ ஜஸ்ட் எப்படி பார்த்து படமா ஜஸ்ட் ஒன்ஸ் பேக் வந்துட்டு பார்த்தா உங்கள் மொபைல் கேலரி ஓப்பன் பண்ணிங்க. கேலரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக பார்த்தா நீங்கள் சேவ் பண்ண ஃபோட்டோ பார்த்தா வந்துட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பார்த்தா அந்த ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா, இந்த ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி இந்த அமிச்சா இருக்கிற ஃப்ரெண்டு நான் பார்த்தா அவங்களுக்கு அந்த மாதிரி பார்த்தா இந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டாரு. அவங்களுக்கு இதே மாதிரி பார்த்தா அவங்களுக்கு பார்த்தா சென்ட் பண்ணி விட்டோம். முடிச்சு இதெல்லாம் நீ பெஸ்ட்டாக வீடியோக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.